ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் நம்ம விபிசி தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒரு பிரைவேட் நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். பட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, விண்டோஸ் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன அப்படின்றத பார்த்தோம். பிளஸ் ஒரு டயக்ராமேட்டிக்கா வந்து நம்ம பார்த்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா நான் உங்களுக்கு கார்ட்ல போடுறேன் பாருங்க. பிளஸ் நான் கமெண்ட்ஸ்லயும் போடுறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சிம்பிளா என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ண போறோமோ அதை ஃபாஸ்டா பண்ணிட்டு போறோம். ஃபைனலா நம்ம வந்து லைனக்ஸ் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணி இன்டர்நெட் வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ வந்து விபிசி கிரியேட் பண்றதுக்கு நம்ம அந்த நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விபிசி கிரியேட் பண்ணணும், சப்நெட்ல 2 கிரியேட் பண்ணணும், இன்டர்நெட் கேட்வே 1, ரவுட்டிங் டேபிள் 2, செக்யூரிட்டி குரூப் 2, EC2 2 லைனக்ஸ் மிஷின், அதுக்கப்புறம் ஒரு NAT கேட்வே. ஸோ இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலா நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். 2 EC2 மிஷினையும் வந்து லாகின் பண்ணிட்டு பப்ளிக்காவும் பிரைவேட்டாவும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ளோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா. அண்ட் வந்து லைனக்ஸ் மிஷினுக்கு நம்ம ஓப்பன் பண்றதுக்கு அங்க எப்படிலாம் வந்து நம்ம லாகின் பண்ணணும், என்னெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணணுன்றதை நான் இங்க ஜஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் என்னன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லைனக்ஸ் டு லைனக்ஸ் மிஷின் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுலயே வந்து இந்த மெத்தட்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஃபாஸ்டா பண்ணி பார்க்க போறோம். அவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ அதை வந்து நம்ம இப்ப செஞ்சு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு என்னோட AWS அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பேக் இன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்க வந்து சர்ச்ல நான் விபிசி அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சர்வீஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறமா இங்க நம்ம யுவர் விபிசி அப்படின்றதுக்குள்ள போனோம்னா, கிரியேட் விபிசி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, விபிசி ஒன்லி தான். அண்ட் இங்க வந்து நம்மளோட நேம் விபிசி நேம் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா, மை விபிசி அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகே, அது போதும், மை விபிசி போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து IPv4 கொடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்க போறோம்னா, 10.0.0/16 அப்படின்னு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். உங்களுக்கு இன்கேஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றது இன்டெப்தா டீட்டெயிலா பார்க்கணும்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுல நம்ம சிம்பிளா என்னென்ன நம்ம சூஸ் பண்ண போறோம்ன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்க வந்து நோ IPv6 தான், இங்க டிஃபால்ட்டே இருக்கட்டும். அண்ட் இங்க வந்து கீ டேக்ஸ் வந்துருக்கு. ஓகே ஃபைன், கிரியேட் விபிசி கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு வந்து இப்போ விபிசி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்நெட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல தான் சப்நெட்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு கிரியேட் சப்நெட் அப்படின்னு கொடுத்துட்டு 2 பிரைவேட், ஒன்னு பப்ளிக்கு ஒன்னு பிரைவேட்டுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த விபிசி ஐடி கேக்குது, எந்த விபிசிக்குள்ள கிரியேட் பண்ண போறீங்க சப்நெட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்ப கிரியேட் பண்ண மை விபிசி கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்க வந்து சப்நெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து மை ஹைஃபன் சப்நெட் ஹைஃபன் பப்ளிக்னு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பப்ளிக் சப்நெட்காக நான் கிரியேட் பண்ணதுனால நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நேம்லயும் பப்ளிக்னு கொடுத்துடலாம். அவைலபிலிட்டி ஜோன் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1A சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்க வந்து நம்ம சப்நெட் சப்பா நம்ம கிரியேட் பண்ற அந்த நெட்வொர்க்குக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா, 10.0.1.0 சாரி 1.0/24 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேக்ஸ் அதுவே வந்துருச்சு. ஸோ கிரியேட் நெட் சப்நெட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த சப்நெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த சப்நெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நம்ம மை விபிசிக்குள்ள தான் போட போறோம். அண்ட் தென் சப்நெட்டுக்கு ஒரு நேம் பாத்தீங்கன்னா மை ஹைஃபன் சப்நெட் ஹைஃபன் பிரைவேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் வந்து நம்ம லாஸ்டா 1A கொடுத்தேன், நான் இப்போ 1B இதுதான் கொடுக்கணும் இல்லை, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நான் ஆல்ரெடி கொடுத்த அதே அவைலபிலிட்டி ஜோன் வேண்டாம், கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். பட் இன்னொன்று நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஒரு சேஃபஸ்ட் ஜோனா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து 1B கொடுத்துக்கிறேன். நம்ம 1A தவிர வேற எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா 1A வந்து நம்ம லாஸ்டா ஆல்ரெடி பப்ளிக்கு அசைன் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம பிரைவேட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், மை சப்நெட் பிரைவேட். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்க IPv4 சப்நெட் CIDR பிளாக்ஸ்ல வந்து நம்ம லாஸ்டா வந்து பப்ளிக் என்ன சீரிஸ் கொடுத்தோம்னா 10.0.1.0 கொடுத்தோம். இங்க வந்து 10.0.2.0 கொடுத்துட்டு /24 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த CIDR வேல்யூஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப டீடைல்டா வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் என்னோட வீடியோஸ்ல. ஸோ உங்களுக்கு அதை நீங்க பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க ரொம்பவே இன்டெப்தா டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. ஸோ இது வந்து நான் ஏன் 24 அப்படின்லாம் நம்ம போடுறோம், அதுல எத்தனை ஐபிஸ் வரும், ஸோ அதெல்லாம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கணும்னா இங்க நான் கார்ட்ல போடுறேன் பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து கிரியேட் சப்நெட் அப்படின்னு கொடுத்துடலாம்.
ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த 2 சப்நெட்டுமே வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பப்ளிக்குக்கு ஒண்ணு, பிரைவேட்டுக்கு ஒண்ணு. ஓகேவா? தென் வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அத போய் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்டர்நெட் கேட்வேன்னு இருக்கு. அத நம்ம கிளிக் பண்ணோம்னா, இங்க வந்து கிரியேட் இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு நேம் குடுக்கணும். மை ஹைஃபன் இன்டர்நெட் ஹைஃபன் கேட்வே அப்படின்னு குடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து இன்டர்நெட் கேட்வே அப்படின்னாலே அது வந்து பப்ளிக்காக தான். ஸோ நம்ம வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து நமக்கு பப்ளிக்கா நம்ம கிரியேட் பண்ற அந்த ஃப்ளோக்காக சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் பிரைவேட்டா நம்ம கிரியேட் பண்ற அந்த ஒரு ஃப்ளோக்கு வந்து நம்ம கண்டிப்பா NAT கேட்வே வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால நம்ம வந்து இதுக்கு பப்ளிக் பிரைவேட்லாம் தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மை இன்டர்நெட் கேட்வேன்னு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டேக்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஃபெச் அவுட் ஆயிட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ கிரியேட் இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா இங்க பாத்தீங்களா மை இன்டர்நெட் கேட்வே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவுட்டிங் டேபிள். 4th ஸ்டெப் வந்து என்னன்னா 2 ரவுட்டிங் டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு பப்ளிக்கும் இன்னொன்னு பிரைவேட்டுக்கும். ஸோ இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷனா ரவுட்டிங் டேபிள் இருக்கு. அதுல போயிட்டு கிரியேட் ரவுட்டிங் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து நான் மை ஹைஃபன் ரவுட் டேபிள் ஹைஃபன் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ விபிசியை சூஸ் பண்ணிடணும் கரெக்டா. நம்ம மை விபிசிக்குள்ளதான் வந்து இந்த ஒரு ரவுட் டேபிள் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால விபிசியை மறக்காம சூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து டேக்ஸ். ஓகே ஃபைன். கிரியேட் ரவுட் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கிரியேட் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு பப்ளிக் கிரியேட் பண்ணியாச்சு, பிரைவேட்டுக்கும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் ரவுட் டேபிள்னு கொடுத்துட்டு இங்க வந்து மை ஹைஃபன் ரவுட் ஹைஃபன் டேபிள் ஹைஃபன் பிரைவேட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஓகே ஃபைன். அடுத்தது நம்ம மை விபிசியை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து கிரியேட் ரவுட் டேபிள் அப்படின்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். நமக்கு 2 பப்ளிக் ஒன்று பிரைவேட்டுக்கு ஒன்றுன்னு 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுவுமே 2 செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். பப்ளிக் ஒன்று பிரைவேட் ஒன்றுன்னு. ஸோ இங்கே லெஃப்ட்ல வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த செக்யூரிட்டி அப்படின்றத ஆப்ஷன்ல கீழே செகண்ட் ஒன்னா இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்க வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம டச் பண்ண வேண்டாம். ஸோ இங்க வந்து கிரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து செக்யூரிட்டி குரூப்க்கு ஒரு நேம் வைக்கணும். என்ன வைக்கணும்னா மை ஹைஃபன் செக்யூரிட்டி குரூப் ஹைஃபன் பப்ளிக் அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம அதையே வந்து போட்டுக்கலாம். இதை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து விபிசி பார்த்தீங்கன்னா நம்ம மை விபிசியை சூஸ் பண்ணோம். இங்கே நம்ம சூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா டிஃபால்ட் விபிசிக்கு போயிடும். ஸோ அது டோட்டலாக வேற ஒரு நெட்வொர்க் உள்ளாடி போயிடும். ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மை விபிசின்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்பவுண்ட் ரூல்ஸ்ன்றது தான் நமக்கு முக்கியமான ஸ்டெப். ஸோ இதுல வந்து ஆட் ரூல்ஸ்க்கு போயிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் என்னெல்லாம் ஓப்பன் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTTP ஃபர்ஸ்ட் வந்து HTTP ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் HTTPS, அதுக்கப்புறம் RDS. RDS எதுக்குன்னா விண்டோஸ் மிஷினுக்கு. RDS ஆரக்கிள் RDS இல்லை, நார்மல் RDS. சாரி RDP. ஓகே ஃபைன். தென் வந்து ஆட் ரூல்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து என்னது நெக்ஸ்ட் வந்து SSH எதுக்குன்னா லைனக்ஸ் மிஷினுக்காக. இப்போதைக்கு நம்ம பேசிக்கா நம்ம வந்து ப்ரௌசர்ல வந்து ஹிட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக HTTPS ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம இன்னைக்கு ஆக்சுவலா லைனக்ஸ் மிஷினோட தான் ஒர்க் பண்ண போறோம். பட் ஸ்டில் நான் RDP ஓப்பன் பண்ணியிருக்கேன். சும்மா நான் இட்ஸ் ஓகே ஃபைன் இருக்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டு அவுட் பவுண்ட் ரூல்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் இருக்கிறதே இருக்கும். அண்ட் இங்க வந்து நம்ம முக்கியமான விஷயத்த விட்டுட்டோம். இதுல எல்லாத்துலயுமே சோர்ஸ்ல வந்து 0.0.0 அப்படின்றத கொடுத்துக்கணும். அப்படின்னா மீனிங் என்னன்னா பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம். 0.0.0/0 அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ்னு அர்த்தம். ஓகே ஃபைன். அப்படியே கீழே வந்துட்டு ஆட் நியூ டேக்ஸ் அப்படின்னு இருக்கு. எல்லாத்தையும் டேக்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, பட் இங்க வரல. ஸோ ஓகே ஃபைன். நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி அதை டேக்ஸா போட்டுக்கிறேன். காப்பி. கீழே வந்து இங்க வேல்யூல வந்து நமக்கு அந்த நேமை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இங்க கீழே வந்து என்ன கொடுத்துக்கணும்னா நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்தது கிரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பப்ளிக்கா ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆயிடும். ஃபைன். இப்போ செக்யூரிட்டி குரூப் உள்ள போய் பார்த்தோம்னா இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம பிரைவேட்டுக்கா ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு பேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்க பப்ளிக்கா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து நான் ஜஸ்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே இங்க நான் கீழே எடுத்துக்கிறேன். அதோட டீடைல்ஸ் நான் கீழே எடுத்துக்கிறேன். நம்ம வந்து மை செக்யூரிட்டி குரூப் பப்ளிக்கோட கீழே இருக்கிற டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுல டீடைல்ஸ்ல நம்ம செக்யூரிட்டி குரூப்போட ஐடி எடுத்துக்க போறோம்.
இது இந்த ப்ராசஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எதுக்கு பண்ணோன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் இப்போ வந்து பிரைவேட்டுக்காக நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப்க்கு ஒரு நேம் வைக்கலாம். மை ஹைஃபன் செக்யூரிட்டி குரூப் ஹைஃபன் அண்ட் தென் என்ன வரணும், பிரைவேட். ஓகே ஃபைன். அதையே நம்ம தூக்கி இங்கேயும் போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லயும். அண்ட் தென் விபிசியை கரெக்டா சூஸ் பண்ணணும். மை விபிசி இன்பவுண்ட் ரூல்ஸ்ல நமக்கு இப்பதான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு டாஸ்க் இங்க வரப்போகுது. என்னன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல் டிசிபி தான் வந்து கிளிக் பண்ணி போறோம். பட் இந்த இடத்துல சோர்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக்கா கிரியேட் பண்ற அந்த செக்யூரிட்டி குரூப்போட ஐடியா காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சோர்ஸ்ல கொண்டு போய் போடணும். இதுக்கு மீனிங் என்னன்றது நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா யாரெல்லாம் பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் உள்ள வராங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் உள்ள வரணும். அதாவது பப்ளிக்கா ஓப்பன் ஒரு EC2 மிஷினுக்குள்ள லாகின் பண்ணி உள்ள வர அந்த ஆட்கள் வந்து பிரைவேட் EC2 மிஷினை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா பிரைவேட் EC2 மிஷினை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் இதுக்கு மீனிங். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். இதை நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல இன்னும் கொஞ்சம் டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது வேணா போய் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அவுட் பாண்ட் ரூல்ஸ் வந்து இருக்கட்டும் அப்படியே. அண்ட் வந்து நான் டேக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் வேல்யூல நம்ம வந்து கொடுத்த நேம் இங்க கிரியேட் பண்ண நேம் காப்பி பண்ணிக்கிறேன். மை செக்யூரிட்டி குரூப் அதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பிரைவேட். ஓகே ஃபைன். இப்போ கிரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம செக்யூரிட்டி குரூப் ரெண்டுமே வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு உள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ மை செக்யூரிட்டி குரூப் பப்ளிக் இருக்கு, பிரைவேட் ஓகே இன்னும் கிரியேட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே கிரியேட் ஆயிடுச்சு, பட் இந்த இடத்துல நேம் வரல. ஓகே நோ ப்ராப்ளம். இங்க பாருங்க மை செக்யூரிட்டி குரூப் பிரைவேட் அப்படின்றதும் நமக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை. நம்ம இந்த நேமை காப்பி பண்ணி நான் இந்த இடத்துலயும் போட்டுடுறேன். இந்த பென்சில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதுல போயிட்டு பேஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல காட்டும், ஷோ ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண மை செக்யூரிட்டி குரூப் பப்ளிக்கும் வந்துருச்சு அண்ட் வந்து நம்ம மை செக்யூரிட்டி குரூப் பிரைவேட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அடுத்ததா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 EC2 மிஷின் கிரியேட் பண்ணும், ஒன்னு பப்ளிக்கா இன்னொன்னு பிரைவேட்டா. ஸோ அதை இப்போ நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இங்க நான் ஆல்ரெடி 2 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இன்னொரு டேபுக்கு போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா சர்ச்ல EC2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். போட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே இப்போ இன்ஸ்டன்சஸ்குள்ள போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுக்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் லைனக்ஸ் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஹைஃபன் பப்ளிக். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து சாரி பப்ளிக் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து விண்டோஸ் மிஷினை யூஸ் பண்ணி பண்ணோம். இன்னைக்கு வந்து லைனக்ஸ் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் இந்த விபிசி கிரியேஷனை. ஸோ அதனால இங்க அமேசான் லைனக்ஸே இருக்கட்டும். அப்படியே கீழே வந்தோம்னா இன்ஸ்டன்ட் டைப்ஸ் வந்து ஃப்ரீ டயரே இருக்கட்டும். கீப்பர்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கீப்பர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா லைனக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லைனக்ஸ் ஓகே லைனக்ஸ் மட்டுமே இருக்கட்டும். ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல கீழே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு நார்மலா நம்ம லைனக்ஸ் மிஷினுக்கு நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா புட்டி வச்சு ஓப்பன் பண்றதுனால PPK ஃபைல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 லைனக்ஸ் மிஷினையுமே வந்து நம்ம பெம் ஃபைலா தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் விபிசி கிளாஸ்ல லைனக்ஸ் மிஷினை நான் என்ன பண்ண போறேன்னா பெம் ஃபைலா தான் டவுன்லோட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ கிரியேட் கீப்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இங்க கீப்பர் வந்து என்னோட டவுன்லோட்ஸ்குள்ள இங்க சேவ் ஆயிருக்கும். இங்க டவுன்லோட்ஸ்க்கு போனேன்னா லைனக்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல இங்க வந்து ஒரு கீப்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைன். ஸோ அப்படியே கீழே வந்துட்டோம்னா இங்க நெட்வொர்க் செட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான செட்டிங் இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம நெட்வொர்க் தான் கிரியேட் பண்றோம், அதுவும் பப்ளிக்கா சாரி பிரைவேட்டா பிரைவேட் நெட்வொர்க் தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ இங்க எடிட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு எங்க விபிசியில நம்ம டிஃபால்ட்டே இருக்கக்கூடாது, நம்ம இப்ப கிரியேட் பண்ண அந்த மை விபிசியை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சப்நெட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பப்ளிக்கை சூஸ் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது பப்ளிக் மிஷின். ஸோ அதனால இப்போ இந்த மிஷின் நான் என்ன பண்ண போறேன்னா சப்நெட் குரூப் வந்து பப்ளிக் மை சப்நெட் பப்ளிக் அப்படின்னு கிரியேட் பண்ணதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆட்டோ அசைன் ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி. ஸோ இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பப்ளிக்கா ஒரு ஐபி வந்து கிரியேட் பண்றது ஆட்டோவா அசைன் பண்றதுக்கு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னபிள் பண்ணி வைக்க போறோம். ஏன்னா இது நம்ம கிரியேட் பண்ற ஒரு பப்ளிக் மிஷினுக்காக தான் கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால நமக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணோம். இங்க லிஸ்ட்ல நான் காட்டினேன் பாத்தீங்களா,
ஸோ இதில் வந்து 2 செக்யூரிட்டி குரூப் இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால இங்க நம்ம செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு போயிட்டு பப்ளிக் மிஷனுக்காக கிரியேட் பண்ண அந்த செக்யூரிட்டி குரூப்பை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் சர்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னாலே நம்ம கிரியேட் பண்ண எல்லாமே இதில் காட்டும். ஸோ அதில் வந்து மை செக்யூரிட்டி குரூப் பப்ளிக் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கான்ஃபிகரேஷன் செட்டிங் வந்து இதுவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். நமக்கு வால்யூம்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவா தேவை கிடையாது. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு இந்த லைனக்ஸ் மிஷின் சூஸ் பண்றதுக்கான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம அது ரெடி ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் நம்ம வந்து இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா 2 லைனக்ஸ் மிஷின் 2 EC2 மிஷின் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அதனால நம்ம அடுத்த EC2 மிஷினை இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரைவேட் கொடுக்க போறோம். ஸோ லைனக்ஸ் -private அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம அமேசான் லைனக்ஸே எடுத்துக்கலாம். இங்க வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இருக்கட்டும். கீபேர்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம்ல லைனக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் இங்க நெட்வொர்க் செட்டிங்ல என்ன பண்ணணும்னா எடிட்க்கு போயிட்டு இந்த இடத்துல நம்ம மை விபிசி அப்படின்றத கொடுத்துக்கணும். அண்ட் தென் சப்நெட் குரூப்ல பிரைவேட்டா ஆல்ரெடி ஓகே ஃபைன் வந்துருச்சு, மை சப்நெட் பிரைவேட் அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமான ஸ்டெப். என்னன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ற இந்த மிஷின் வந்து பப்ளிக்காக இல்ல பிரைவேட்டுக்காக தான். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேட்டா பேஸ்ல போட்டு வைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பப்ளிக்ல போட்டு வைக்க கூடாது. கரெக்டா? ஸோ அதை வந்து யார் ஆக்சஸ் பண்ணலாம்னா யார் அந்த ஓனரோ அந்த டேட்டாஸ்க்கெல்லாம் யார் வந்து அவங்க ஓனரா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்கேஸ் நான் வந்து எனக்கு என்னோட ஒரு SBI அக்கௌண்ட் இருக்கு, அதுக்குள்ள என்னோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்கக்கூடாது. கரெக்டா? அப்போ அந்த ஒரு டேட்டா பேஸை நம்ம பப்ளிக்கா கிரியேட் பண்ணக்கூடாது. கரெக்டா? நான் வந்து ஓப்பன் பண்றேன்னா நான் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு நான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அந்த டீடைல்ஸ் காட்டணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு கிரியேட் பண்றதா ஒரு பிரைவேட்டான ஒரு மிஷின். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிரைவேட்டான ஒரு மிஷினுக்கு நம்ம என்னைக்குமே வந்து ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி வந்து கொடுக்க கூடாது, டிசபிள்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை கொடுத்தாச்சு. அடுத்தது செக்யூரிட்டி குரூப், செலக்ட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா நம்ம இப்ப கிரியேட் பண்ண அந்த பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் வந்து கொடுத்துக்க போறோம். அதுக்கு மீனிங் என்னன்னா இப்ப நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நான் மட்டும் பார்க்கணும்னா நான் லாகின் பண்றேன், அதுதான் பப்ளிக். ஓகேவா? நான் லாகின் பண்ணும்போது எனக்கு வர அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கா யாருக்குனாலும் ஷோ ஆகுறது. அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கப்புறம் உள்ள போறது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட். ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன் பர்சனல் டேட்டாஸ் அதை பார்க்கணும்னா பப்ளிக்குள்ள யார் வந்தாங்களோ அவங்க மட்டும் தான் அந்த பிரைவேட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்ல செட் பண்ணோம். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரைவேட் மிஷினா கிரியேட் பண்றதுனால அந்த மிஷினுக்கு வந்து பிரைவேட் செக்யூரிட்டி குரூப்பை கொடுக்கணும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் விபிசி கிளாஸ்ல இன்னுமே இன்டெப்தா நான் சொல்லியிருந்தேன். ஸோ யா அது வேணா போய் பாருங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் வந்து நம்ம இப்போ பெருசா டச் பண்ண வேண்டாம். ஸோ இதுவே இருக்கிறதே போதும். ஸோ கொடுத்தாச்சு, எல்லாமே ஓகேவா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம லான்ச் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்தது இன்ஸ்டன்சஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 மிஷின் வந்து இங்க ரன்னிங்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஒன்னு வந்து ரன்னிங் ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணது பெண்டிங்ல இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனக்ஸ் பப்ளிக் மிஷினை வந்து லாகின் பண்ணி இன்டர்நெட் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? பட் வராது. ஏன் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஏன்னா நம்ம இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் நம்ம கிரியேட் மட்டும் தான் பண்ணமே தவிர எந்த விதமான ஒரு கனெக்ஷனையும் நம்ம வந்து பண்ணல. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து EC2 மிஷின்ல போயிட்டு நம்ம இன்டர்நெட் வருதா இல்லையான்றதை செக் பண்ணலாம். ஸோ இப்போ மை இன்டர்நெட் கேட்வே அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அட்டாச் டு விபிசி அப்படின்றத கிளிக் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த விபிசி வந்து கிளிக் பண்ணிட்டு அட்டாச் இன்டர்நெட் கேட்வேன்றது கொடுத்துடணும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளோட விபிசியோட இன்டர்நெட் கேட்வே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம விபிசிக்குள்ள வந்துருச்சு. பட் விபிசிக்குள்ள இருக்கிற இன்டர்நெட் கேட்வே வந்து நமக்கு EC2 மிஷின் வரைக்கும் ஃப்ளோ ஆகணும். அதுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு டயக்ராம்லாம் வச்சு காட்டினேன். ஸோ அதுதான் அதை நீங்க வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
ஸோ இப்போ மை இன்டர்நெட் கேட்வே வந்து நம்மளோட இன்ஸ்டன்சஸ் வரைக்கும் அந்த இன்டர்நெட் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரவுட் டேபிள் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம வரணும். வந்துட்டு நம்மளோட பப்ளிக் மிஷின்குள்ளாடி போகணும். அதை சூஸ் பண்ணிட்டு இங்க கீழே என்ன பண்ணணும்னா ரவுட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போகணும். ஸோ இதுல இங்க எடிட் ரவுட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க ஆட் ரவுட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா 0.0.0 பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டு டார்கெட்ல நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இன்டர்நெட் கேட்வேவை ஆட் பண்ணணும். இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு இன்டர்நெட் கேட்வேவை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். லைக் இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணாலே மை இன்டர்நெட் கேட்வேன்னு வருது, நம்ம கொடுத்த நேம் வந்துருச்சு. ஸோ அதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரவுட் டேபிள்ல கொடுத்தாதான் நம்மளோட EC2 மிஷின் வரைக்கும் அந்த இன்டர்நெட் வந்து ஃப்ளோ ஆகும். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்தாச்சா? ஓகே ஃபைன். அகைன் வந்து நம்ம ரவுட் டேபிள்குள்ளாடி போயிடலாம். இப்போ அகைன் நம்ம பப்ளிக்ல தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். பப்ளிக் மை பப்ளிக் ரவுட் டேபிள் பப்ளிக்ல தான் இருக்கு. அடுத்தது இங்க சப்நெட் அசோசியேஷன் பண்ணணும். சப்நெட்டுக்குள்ள போயிட்டு எடிட் சப்நெட் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பப்ளிக்காக சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பப்ளிக் ரவுட் டேபிள்ல இருந்து பப்ளிக் சப்நெட்டை நம்ம சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ சேவ் அசோசியேஷன் கொடுத்தாச்சுன்னா இப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து பப்ளிக்கான EC2 மிஷினுக்கு நம்ம இன்டர்நெட் கொடுத்தாச்சு, ரவுட் பண்ணியாச்சு. அதை நம்ம சப்நெட் குரூப்குள்ளேயும் அசோசியேட் பண்ணியாச்சு. அப்போ இப்போ நம்ம இந்த EC2 மிஷினை கிரியேட் பண்ணும்போதே நம்ம சப்நெட் குரூப் VPC எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. அப்போ இப்போ நம்ம வந்து இந்த பப்ளிக் EC2 மிஷினை லாகின் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து இன்டர்நெட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? ஸோ இருக்குதா இல்லையான்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இனிஷியலைசிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரெடி ஆயிடும். 2/2 செக் வரணும். ஓகே ஃபைன், வந்துருச்சு. லைனக்ஸ் பப்ளிக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம லாகின் பண்ணி பார்க்க போறோம். ஆனா இதுல ஒரு செக் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா கீப்பர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா லைனக்ஸ்ன்னு வந்து ஒரு நேம் கொடுத்து கிரியேட் பண்ணேன். ஆனா அது எதுல கிரியேட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெம் ஃபைலா தான் நான் கிரியேட் பண்ணேன். கரெக்டா? ஸோ அந்த பெம் ஃபைலை நம்ம எப்படி இப்போ PPK ஃபைலா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பெம் ஃபைலை வச்சு நம்ம ஒரு புட்டியில நம்மளோட லைனக்ஸ் மிஷினை ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு நமக்கு PPKவா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கூகுள்ல போயிட்டு லைனக்ஸ் சாரி இல்ல புட்டி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட்னு கொடுத்தாலே வந்துடும் நமக்கு லேப்டாப்ல. ஸோ இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் இங்க சர்ச்ல போயிட்டு புட்டி ஜென் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க ஜென்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அது கிரியேட் ஆகும், ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம எதை லோட் பண்ண போறோம்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு லைனக்ஸ் PPK ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போறோம். சாரி, பெம் ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போறோம். ஓகே ஃபைன். பெம் ஃபைலை இப்போ நம்ம PPKவா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? நான் கீபேரை பத்தி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் பெம் PPK எல்லாம் சொல்லும்போது என்னன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க போய் பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் பிரைவேட் கீ அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க நமக்கு வந்து கேட்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ PPK பெம் நம்ம கிரியேட் பண்ண பெம் ஃபைல் வந்து PPKவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு நேம் கேக்குது. நம்ம அகைன் இதையும் லைனக்ஸ் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? லைனக்ஸ் டாட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணது PPK. ஸோ அதனால நம்ம .ppkன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா இங்க நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணும்போது ஒரு பெம் ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தோம். கரெக்டா? அந்த பெம் ஃபைல் வந்து PPKவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு என்கிரிப்டட் மெத்தட்ல இருக்கிற ஒரு பாஸ்வேர்ட். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டை வச்சு நம்மளால ஒரு புட்டியில நம்ம லைனக்ஸ் மிஷினை ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லைனக்ஸ் பப்ளிக் மிஷினை லாகின் பண்றதுக்கு அதோட IP அட்ரஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து புட்டியை ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிட்டு இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம்ல அதோட IP அட்ரஸ் போட்டுட்டு போர்ட் வந்து 22 மீனிங் SSH, அதாவது லைனக்ஸ் மிஷின். ஓகே, லெஃப்ட்ல வந்து SSH கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேஷன்ல கிரெடென்ஷியலுக்கு உள்ளாடி ப்ரௌஸ் அப்படின்னு கொடுக்கணும். இதுல நம்மளோட இதுல நம்மளோட PPK ஃபைலை வந்து அப்லோட் பண்ணும். அதாவது லைனக்ஸ் PPKன்னு இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அதை அப்லோட் பண்ணிட்டு ஓபன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா இப்போ நம்மளோட மிஷின் வந்து லாகின் ஆயிடும். லாகின் அப்படின்னு கேக்குது. இங்க வந்து நம்ம EC2 ஓகே EC2-user என்டர் கொடுத்தாச்சுன்னா நமக்கு இப்போ நம்ம மிஷின் லாகின் ஆயிடுச்சு.
ஓகே ஃபைன். இதை நான் கொஞ்சம் பெருசா கொடுத்துக்கிறேன். செட்டிங் 1 மினிட். இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து சேஞ்ச் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 14 வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். அப்ளை. ஸோ இன்னும் கொஞ்சம் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஷின்ல நமக்கு இன்டர்நெட் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிங் google.com என்டர். ஓகே, நமக்கு வந்து இப்போ பிங் ஆயிட்டே இருக்குது. அப்படின்னா மீனிங் என்னன்னா நமக்கு வந்து இதுல இன்டர்நெட் இருக்குது. ஸோ இது வந்து பிங் ஆயிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா Ctrl+C அப்படின்றது நம்ம கீபோர்ட்ல வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து இது ஸ்டாப் ஆயிடும். ஸோ இது இந்த மாதிரி நமக்கு வந்து 64 பைட்ஸ் ஃப்ரம் லைக் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு கண்டினியூஸா அப்படின்னா மீனிங் என்னன்னா இந்த மிஷினுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட பப்ளிக் மிஷினுக்கு இன்டர்நெட் நம்ம ஃப்ளோ பண்ணியாச்சு. அதுக்கு இன்டர்நெட் இருக்குன்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணி பார்த்தாச்சு. அவுட்புட்டையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம லைனக்ஸ் பிரைவேட் மிஷின் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம இன்னும் எந்த ஒரு ஃப்ளோவுமே கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அண்ட் இன்னும் அது இனிஷியலைசிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஓகே, அதுவும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்டர்நெட் ஃப்ளோவே இதுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம்னா இதுக்குள்ள இன்டர்நெட் இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இது எப்படி லாகின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பொதுவா புட்டியில வந்து எந்த ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம லாகின் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு தான் லாகின் பண்ணுவோம். ஆனா நமக்கு இங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்ல. ஏன்னா இது ஒரு பிரைவேட் மிஷின்றதுனால நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேண்டாம் அப்படின்னு கொடுத்தோம். அப்போ இதை எப்படி நம்ம லாகின் பண்றது அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸும் இருக்குது. நம்ம எப்படி என்ன மாதிரியான ஒரு சீரீஸ்ல பிரைவேட் ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா லைக் 10.0.2.0 தான் வரணும். லைக் 2.0க்கு அப்புறமா என்னதாவது ஒரு நம்பர் இங்க வந்துடும், அசைன் ஆயிடும். அப்படிதான் வரணும்னு நம்ம கொடுத்தோம். ஸோ அதே மாதிரியே வந்துருச்சு. ஸோ இங்க 2. அப்படின்னு வந்தாலே இது வந்து பிரைவேட் மிஷின்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் அதை வந்து செட் பண்ணோம். அதே மாதிரி இங்க பப்ளிக்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 1. சம்திங் நம்பர்ஸ் ஸோ வந்திருக்கா 1. அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர். ஸோ இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் சப்நெட் குரூப்ல வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஐ மீன் சாரி, நம்ம இதுல கொடுத்துருந்தோம்னா எஸ் ஆமா, சப்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள நம்ம வந்து அந்த அந்த அதுக்குன்னு நம்ம ஒரு சிஐடிஆர் வேல்யூ கொடுத்துருந்தோம். கரெக்டா? அதை வச்சுதான் நமக்கு இங்க அசைன் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம பிரைவேட் மிஷினை எப்படி லாகின் பண்றது? ஒரு பப்ளிக் மிஷின் பிரைவேட் மிஷினுக்கு நமக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸே கொடுக்கல. ஸோ அப்போ அதை எப்படி லாகின் பண்றது அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதே மெத்தட்ல தான் நம்ம இப்பவும் லாகின் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம டைரக்டா புட்டியில இருந்து லாகின் பண்ணணும்னு நினைச்சா அது நடக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மறுபடியும் புட்டி அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள புட்டி ஜென் ஓப்பன் ஆயிடுச்சு. 1 மினிட். ஓகே, புட்டின்றது ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஹோஸ்ட் நேம்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு SSH அப்படின்றத கிளிக் பண்ணி ஆத் கிரெடென்சியல் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரௌஸ்ல இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த கிரெடென்சியலை கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தா ஓப்பன் ஆகாது. ஏன் இது ஓப்பன் ஆகாது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம செக்யூரிட்டி குரூப்லேயே கொடுத்துருந்தோம் நம்ம வந்து இந்த மிஷினை பப்ளிக்கா ஓப்பன் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் பப்ளிக் மிஷினுக்குள்ள வராங்களோ அவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும் பிரைவேட் மிஷினான்னு கொடுத்துருந்தோம். அப்படின்னா மீனிங் என்னன்னா நம்ம வந்து பப்ளிக் மிஷினுக்குள்ள ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மிஷினுக்கு உள்ள இருந்து தான் நம்ம பிரைவேட் மிஷினை ஓப்பன் பண்ணவே முடியும், லாகின் பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி நம்ம இதுக்குள்ள இருந்து தான் ஓப்பன் பண்ணணும். பட் அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்றத நான் இந்த இடத்துல நோட் பேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டச் அப்படின்ற இது வந்து ஒரு கமெண்ட். எதுக்குன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கான ஒரு கமெண்ட். ஓகேவா? நம்ம எதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புட்டி அப்படின்றதுல வந்து டைரக்டா நம்மளோட ஒரு அந்த டீக்ரிப்டான ஒரு பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்டான பாஸ்வேர்டை வந்து நம்ம கொடுத்துட்டு ஈஸியா ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த புட்டி வந்து அதை நமக்கு வாங்கிட்டு கரெக்டான பாஸ்வேர்ட் தானா அப்படின்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருது நம்மளோட மிஷினை. ஸோ இப்போ நம்ம மிஷினுக்குள்ள இருந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்றதுனால இந்த மிஷினுக்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரு என்கிரிப்டட் பாஸ்வேர்டை வந்து போட்டு வைக்க போறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஃபைல் நேம் டாட் பெம் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் கொடுத்துட்டேனாலே போதும், அது வந்து வந்துடும். லைக் இந்த இடத்துல நான் டாலர் சிம்லையும் சேர்த்து நான் காப்பி பண்ணிட்டேன், அது வராது. ஓகே, டச் அதுக்கப்புறம் ஃபைல் நேம் டாட் பெம் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா கிரியேட் ஆயிடும். நான் இந்த பேஜை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ls-lrt அப்படின்னு கொடுத்தோம்னா லிஸ்ட் ஆகும். நம்ம இப்ப கிரியேட் பண்ண அந்த ஒரு ஃபைல் நேம் வந்து லிஸ்ட் ஆகுது.
நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, நமக்கு அதுக்கான பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஃபைலோட பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா 400 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கு. நான் அது என்னன்றதை டீட்டெயில்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு 400 மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் மட்டும் கொடுக்க போறோம். ஓகேவா? அதுக்கு தான் மீனிங் 4. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அந்த கமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? காப்பி டெக்ஸ்ட். இதுல பாத் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா chmod -r கொடுத்தாச்சு 400. chmodனா என்ன அர்த்தம்னா அதோட பெர்மிஷன் மோட சேஞ்ச் மோட் அப்படின்றதா மீனிங். அதோட பெர்மிஷனை மாத்துறதுக்கானது. ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த ஃபைல் நேமை கொடுக்கணும். இதை வந்து காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ என்ட்ரு கொடுத்துட்டோம்னா இதோட பெர்மிஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். அது எப்படி செக் பண்றதுன்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாம் சைட் பண்ண எல்லாத்தையும் கொடுக்கும்போது இங்க என்னெல்லாம் பெர்மிஷன் இருக்குன்றது லிஸ்ட் ஆகுது. ரீட் பெர்மிஷன் இருக்கு, ரைட் பெர்மிஷன் இருக்கு. இது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூணு காலம் பாத்தீங்கன்னா ஓனருக்கு, அதுக்கு அதாவது ரூட் யூசருக்கு. செகண்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா அதர் யூசருக்கு. தேர்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா குரூப்புக்கு. ஸோ இதுதான் அந்த பெர்மிஷன் டீடைல்ஸ். இது இன்னுமே நம்ம இன்டெப்தா இன்னொரு ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம மறுபடியும் ls-lrt அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. வெறும் ரீட் பெர்மிஷன் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? சாரி, நான் இதை எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டேன். 4னா எக்ஸிக்யூட் கிடையாது, ரீட் பெர்மிஷன் மட்டும் கொடுக்குறது. அது என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும் தான் இங்க வந்து ஷோ ஆகுது. யாருக்குன்னா ஓனருக்கு மட்டும். ஸோ அதை வந்து அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்றதை ரீட் பண்றதுக்கு மட்டும் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்றதா மீனிங். நம்ம இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் தான் செஞ்சிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் மட்டும் தான் பண்ணிருக்கோமே தவிர அந்த ஃபைலுக்குள்ள நம்ம எதுவுமே போட்டு வைக்கல. என்ன போட்டு வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நம்ம இங்க கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஒரு டீக்ரிப்டட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அதுக்குள்ள போட்டு வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மிஷின்குள்ள போயிட்டு விம் அப்படின்னு ஒரு எடிட்டர் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஃபைல் நேமை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் கொடுத்தோம்னா அந்த ஃபைலுக்குள்ள நம்ம வந்து உள்ள போயிடுவோம். போயிட்டு இப்போ இதை வந்து காப்பி பண்ணி இந்த ஒரு டீக்ரிப்டட் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி, சாரி டீக்ரிப்டட் இல்ல என்கிரிப்டட், இதுல பேஸ்ட் பண்ண போறோம். பண்ணியாச்சு. இப்போ எஸ்கேப், அதுக்கப்புறம் கோலன் WQ எக்ஸ்க்ளமேட்டரி, அப்புறம் என்டர். இதை கொடுத்துட்டோம்னா இந்த ஃபைலுக்குள்ள நம்ம அந்த ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ள இருக்கும் அப்படின்றதுதான் மீனிங். இப்போ நான் கேட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்க போறேன். கேட்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்றது எனக்கு காட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நேமை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா உள்ள என்ன இருக்குன்றது எனக்கு காட்டுது, ஷோ ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலா என்ன பண்ண போறோம்னா நம்மளோட மிஷினுக்குள்ளாடி, அதாவது நம்ம பப்ளிக்கா கிரியேட் பண்ண அந்த ஒரு மிஷினை பிரைவேட் மிஷின்குள்ள இருந்து நம்ம ஓபன் பண்ண போறோம். அதுக்கான கமெண்ட்டை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். SSH-i, அதுக்கப்புறம் டார்கெட் லைனக்ஸ் மிஷினோட அந்த கீப்பர் ஃபைல் நேம், அதுக்கப்புறம் EC2-user அட் இந்த இடத்துல நம்மளோட என்ன வரணும்னா நம்மளோட அந்த ஐபி அட்ரஸ் வரணும், பிரைவேட் ஐபி அட்ரஸ் வரும். ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிட்டு நம்மளோட மிஷினுக்குள்ளாடி போடுவோம். போட்டுட்டு இப்போ எங்கெங்க என்னென்ன எடிட் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். இப்போ EC2-user அட்டுன்னு அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் பிரைவேட் ஐபி அட்ரஸை போட போறோம். அதாவது எந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா பிரைவேட் மிஷினோட பிரைவேட் ஐபி அட்ரஸை போட போறோம். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணுவோம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த ஒரு மிஷினோட நேம் வரணும். நம்ம என்ன நேம்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா file.pem அப்படின்னா சேவ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம போடணும். ஓகே ஃபைன், போட்டாச்சு. இப்போ என்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட கேக்குது, என்ன கேக்குதுன்னா are you sure you want to continue connecting அப்படின்னு கேக்குது. ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்க ஆல்ரெடி நம்ம எதுல கனெக்ட் பண்ணிருந்தோம்னா 10.0.1. ஒரு நம்பர் இருக்கு. அப்படின்னா மீனிங் என்னன்னா 1. அப்படின்றது இருக்கும்போது அதை நம்ம பப்ளிக் மிஷின்ல நம்ம லாகின் ஆயிருந்தோம்.
இப்போ இங்க பாருங்க 10.0.2.56 அப்படின்னு இருக்கு. அப்ப 2 டாட் அப்படின்னு வந்தாலே அது மீனிங் என்ன, நம்ம பிரைவேட்டா கிரியேட் பண்ணியிருந்தா அந்த சிஐடிஎல் வேல்யூட நம்பர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் அட்ரஸ்ல 10.0.2.56 அப்படின்னு இருக்கு. இங்க 10.0.2.56 வந்துருச்சு. அப்படின்னா மீனிங் என்னன்னா, இப்ப நம்ம பிரைவேட் மிஷினை நம்ம பிரைவேட்டா ஓபன் பண்ணிட்டோம், லாகின் பண்ணிட்டோம் அப்படின்றதான் மீனிங். ஓகே, சோ இப்ப இதுல நமக்கு இன்டர்நெட் ஃப்ளோ வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிங் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் google.com அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். சாரி, கூகுள் ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருங்க. ஓகே, google.com என்டர் அப்படின்னு கொடுத்தா பிங் ஆகல. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிங்கே ஆகல, கீழே வந்துட்டே இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி வரல. அப்படின்னா மீனிங் என்னன்னா, இந்த மிஷினுக்கு நமக்கு இன்னும் இன்டர்நெட் கனெக்ஷன் வரல அப்படின்னு தான் மீனிங். ஓகே, இப்போ நம்ம இந்த மிஷினுக்கு எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த செகண்டா நம்ம கிரியேட் பண்ண இந்த செகண்டா இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் மிஷினுக்கு நமக்கு எப்படி இன்டர்நெட் வரணும்னா பிரைவேட்டா வரணும், பப்ளிக்கா வரக்கூடாது. சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நாட் கேட்வே அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண போறோம். நாட் கேட்வே என்ன பண்ணும், அது எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்ற டீடைல்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். சோ அதை ஒரு தடவை பாருங்க. ஓகே, சோ இப்போ நம்ம நாட் கேட்வே கிரியேட் பண்ணலாம். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த விபிசி அப்படின்ற ஒரு பேஜ்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு டேஷ்போர்ட்ல விபிசி டேஷ்போர்ட்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு நாட் கேட்வே. செக்யூரிட்டிக்கும் கொஞ்சம் மேல. அண்ட் இன்னொரு விஷயம், நாட் கேட்வே கிரியேட் பண்ணும்போது நமக்கு பிரைவேட்டா ஒரு ஐபி கிடைக்கும். நாட் கேட்வே பிளஸ் பிரைவேட் ஐபி ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்காக ஸ்பெஷலா அசைன் ஆகுறது. ஸோ அதனால அது கொஞ்சம் காஸ்ட் இன்க்ளூடட். அதனால நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் திங்கா நம்ம இதை தான் டெலீட் பண்ணணும், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம நாட் கேட்வே கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே இங்க எலாஸ்டிக் ஐபின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு எலாஸ்டிக் ஐபியும் கிரியேட் ஆகும். இப்போதைக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதுவும் சேர்ந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ ஏன்னா இந்த எலாஸ்டிக் ஐபி தான் நமக்கு பிரைவேட் மிஷினுக்கு அந்த இன்டர்நெட் கேட்வே சாரி இன்டர்நெட் ஃப்ளோ கொடுக்கும். ஓகே, சோ இப்போ நாட் கேட்வே நம்ம கிரியேட் நாட் கேட்வே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இதுல மை நாட் கேட்வே அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன் நான். மை ஹைஃபன் நாட் ஹைஃபன் கேட்வே நேம் வச்சாச்சு. சப்நெட் குரூப் என்ன சூஸ் பண்ணணும்னா, ஓகே இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு எந்த ஒரு சப்நெட் குரூப்ல இன்டர்நெட் இருக்குதோ அந்த ஒரு சப்நெட்ல இருந்து எனக்கு நாட் கேட்வே இன்டர்நெட்டை வாங்கி வச்சுக்கணும். சோ நம்ம இந்த இடத்துல பிரைவேட்டை சூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக்கை சூஸ் பண்ணணும். ஏன்னா பப்ளிக் சப்நெட்ல தான் நமக்கு இப்போதைக்கு இன்டர்நெட் ஃப்ளோ இருக்குது. சோ அந்த ஒரு சப்நெட் இங்க கொடுத்துருக்காங்க, செலக்ட் சப்நெட் இன் விச் டு கிரியேட் த நாட் கேட்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பப்ளிக் சப்நெட்ல தான் நமக்கு இன்டர்நெட் ஃப்ளோ வருது. சோ அதுல இருந்து அந்த இன்டர்நெட்டை எடுத்து நாட் கேட்வே வச்சுக்கும். சோ அதனால இந்த இடத்துல நம்ம பப்ளிக் சப்நெட் தான் கொடுக்கணும். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி நம்ம ஆட்டோவா அலோகேட் எலாஸ்டிக் ஐபின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் ஆயிடும். ஓகேவா, சோ இதுதான் நான் சொன்னேன், நம்ம நாட் கேட்வே கிரியேட் பண்ணி முடிக்கும் போது எலாஸ்டிக் ஐபிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ஐபி அசைன் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இங்க மேல காட்டுறாங்க எலாஸ்டிக் ஐபி அசோசியேட் ஆயிடுச்சுன்னு. இதுதான் நம்மளோட எலாஸ்டிக் ஐபி. ஓகே ஃபைன். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா கிரியேட் நாட் கேட்வே அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நமக்கு நாட் கேட்வே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நாட் கேட்வேவை நம்ம பிரைவேட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளோக்கு கனெக்ட் பண்ணணும். நாட் கேட்வேல இப்போ இன்டர்நெட் வந்துருச்சு, அந்த இன்டர்நெட் நமக்கு ரவுட் டேபிளுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரவுட் டேபிளுக்குள்ள போயிட்டு நம்ம மை ரவுட் டேபிள் பிரைவேட் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கோம் கரெக்டா. அதுல கீழே ரவுட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு எடிட் ரவுட் கொடுக்கணும். இதுல ரவுட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க அகைன் பப்ளிக்கா தான் யார் வேணாலும் வரலாம். பிரைவேட்ல பப்ளிக் மிஷின்ல வந்தவங்க மட்டும் தான் பிரைவேட்ல வரணும்னு நம்ம சொல்லிடணும். ஆனா எது மூலியமா வரலாம் அப்படின்னா இந்த இடத்துல நாட் கேட்வே அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அண்ட் இங்க நம்ம இப்ப கிரியேட் பண்ண மை நாட் கேட்வேவோட அந்த ஒரு ஐபி அந்த ஒரு ஐடியா நம்ம இந்த இடத்துல கொடுத்துடலாம். சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நாட் கேட்வே ரவுட் பண்ணியாச்சு. நாட் கேட்வேல வர இன்டர்நெட் இப்ப ரவுட் டேபிளுக்கும் வந்துருச்சு. ஆனா அதை சப்நெட் குரூப்போட நம்ம அசோசியேட் பண்ணணும். அப்போ மை ரவுட் டேபிள் பிரைவேட்ல சப்நெட் அசோசியேஷன் அப்படின்றதுல எடிட் சப்நெட் அசோசியேஷன் உள்ள போயிட்டு இங்க நம்ம என்ன பண்ணணும்னா மை சப்நெட் பிரைவேட் அப்படின்ற ஒரு விஷயத்துல கிளிக் பண்ணிட்டு சேவ் அசோசியேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு சப்நெட் குரூப்லயும் இப்போ அந்த இன்டர்நெட் ஃப்ளோ கண்டினியூவா வந்துடும். அப்போ அந்த சப்நெட் குரூப் வந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா லைனக்ஸ் பப்ளிக் மிஷினும் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் நான் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மிஷின்குள்ள போய் நான் இன்டர்நெட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போறேன். ஸோ போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அகெயின் பிங் google.com அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இன்னும் வரல, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஓகே,
இந்த எல்லா இந்த இந்த இன்டர்நெட் ஃப்ளோ வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நம்ம இப்ப மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது. அப்படின்னா மீனிங் என்னன்னா, நம்மளோட பிரைவேட் மிஷின்லயும் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருச்சு. ஓகே ஃபைன். அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் பண்றேன். நான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது சும்மா ஒரு சின்ன ஒரு குட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு ஃபுல் இன்டர்நெட் பிரைவேட்டா ஒரு நெட்வொர்க்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த நெட்வொர்க்கை 2 EC2 மிஷின், அதாவது லைனக்ஸ் EC2 மிஷினை வச்சு கிரியேட் பண்ணி அண்ட் வந்து நம்ம பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டா ஓபன் பண்ணி லாகின் பண்ணி இன்டர்நெட் ஃப்ளோ வருதா இல்லையான்றதையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்பவுமே என்னோட கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்வேன். என்னன்னா, நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் மறக்காம delete பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம், லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை வந்து மறக்காம செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பில் வரும். ஸோ நான் இப்போ வந்து NAT கேட்வே வந்து delete பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இங்க deleting அப்படின்னு வருது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் எலாஸ்டிக் ஐபி அப்படின்றதுக்குள்ள போயிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபின்றத ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, குட் நாட் ரிலீஸ் அப்படின்னு வருது. ஓகே ஃபைன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நான் இங்க delete பண்ணிட்டு இருக்கேன் NAT கேட்வேவை. ஸோ அதனால கொஞ்சம் அப்படி காட்டுது. ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அடுத்து ஒன்னொன்னுத்தையா நம்ம delete பண்ணிடலாம். இங்க மை பிபிசி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு delete பிபிசின்னு கொடுத்தா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். என்னன்னா, நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோமோ எல்லாமே delete பண்ற மாதிரி வரும். பட் வெயிட், நீங்க வந்து unable to delete அப்படின்னு வருது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து EC2 மிஷினை delete பண்றேன் ஃபர்ஸ்ட். ஆக்ஷனுக்கு போயிட்டு ஓகே இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு டெர்மினேட். ஓகே, இது வந்து நமக்கு டெர்மினேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷட் டவுன் ஆகும் அண்ட் தென் டெர்மினேட் ஆகும் அண்ட் தென் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா டிஸப்பியர் ஆயிடும். ஓகே, இப்போ எங்க விபிசிக்குள்ள போயிட்டு NAT கேட்வே செக்யூரிட்டி குரூப் delete பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனால நமக்கு சார்ஜஸ் வராது. ஸோ உங்களுக்கு வேணா delete பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கட்டும். நான் delete பண்ணிக்கிறேன். Some security group cannot be deleted. Okay. Okay, wait. ஓகே, நமக்கு வந்து NAT கேட்வே இங்க பாருங்க டெலிட்டட்னு வந்துருச்சு. டெலிட்டிங்னு வந்தது, இப்போ வந்து டெலிட்டட்னு வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து விபிசியை delete பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இதுதான் சொன்னேன். விபிசி delete அப்படின்னு கொடுத்தாலே நமக்கு வந்து இங்க பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா மை இன்டர்நெட் கேட்வே, ரவுட்டிங் டேபிள், செக்யூரிட்டி குரூப் எல்லாமே வந்து அதோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எல்லாமே வந்து வேணுமா delete பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது நமக்கு சிம்பிளா ஈஸியா delete பண்ணிடலாம். ஸோ இங்க delete அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து என்னெல்லாம் delete ஆகும்னு இங்க பாருங்க. இன்டர்நெட் கேட்வே delete ஆயிடும், ரவுட்டிங் டேபிள் delete ஆயிடும், செக்யூரிட்டி குரூப்பும் delete ஆயிடும். ஓகே, ஸோ delete அப்படின்னு கொடுத்தோம்னா delete ஆயிடும். ஓகே, ஃபைனலா நமக்கு delete ஆக வேண்டியது எலாஸ்டிக் ஐபி தான். ஸோ இதுக்கு போயிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபின்னு கொடுத்துடலாம். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வருதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா delete ஆகணும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. இப்போ நமக்கு வந்து விபிசி delete ஆயிடுச்சு, மை விபிசி அப்படின்றது delete ஆயிடுச்சு. சப்நெட் குரூப்ல delete ஆயிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, ரவுட் டேபிள் வந்து delete ஆயிடுச்சு. இன்டர்நெட் கேட்வே delete ஆயிடுச்சு.
subnet failed to perform operation. Okay, elastic IP action release. ஓகே, நம்மளோட ஐபி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா நமக்கு ஐபி வந்து போயிடுச்சு, இந்த இடத்துல எதுவுமே காட்டல. அண்ட் தென் செக்யூரிட்டி குரூப். ஓகே, செக்யூரிட்டி குரூப்பும் போயிடுச்சு. சப்நெட்டும் போயிடும், ஏன்னா விபிசியே நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ சப்நெட்டும் அதுக்குள்ள கிரியேட் பண்ணதுனால அதுவும் சீக்கிரம் போயிடும். ஸோ வெயிட் பண்ணலாம். NAT gateway deleted தான். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ சப்நெட்ஸ் மட்டும் இன்னும் டெலீட் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி. ஆக்சுவலா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு, பட் இன்னும் இங்க வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆக்சுவலா டெலீட் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. டெர்மினேட்டட் இன்ஸ்டன்ஸும் டெர்மினேட் ஆயிடுச்சு, டெர்மினேட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து டிலீட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் டிலீட் பண்ணியாச்சு. ஸோ சப்நெட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஃபெயில் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் கெட் சப்நெட் குரூப். ஸோ சப்நெட் ஐடி, அதோட ஐடி காட்டிட்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் வருது. அப்படின்னா மீனிங் என்னன்னா இங்கே ஷோ ஆகுது, பட் ஆனால் அது எக்ஸிஸ்டிங்கா இல்லை. ஸோ அதுவுமே டிலீட் ஆயிடுச்சுன்னு தான் மீனிங். ஓகே ஃபைன். ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்தையுமே டிலீட்டும் பண்ணியாச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து நான் எண்டு பண்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா விபிசி பியரிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக ஸ்டே டியூன்ட் வித் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.